ஹாய் அண்ட் ஹலோ கைஸ், நான் தான் வரதா. ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த மூவி ரிவ்யூவில் என்ன மூவி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, 2025ல் ரிலீஸ் ஆகிருக்கிற ஜின் த பெட். தமிழில் தான் இப்போ ரிலீஸ் ஆச்சு, தமிழ் படம் தான். அண்ட் ஆக்சுவலாக இதில் மெயின் லீடாக பண்ணியிருக்கவங்க முகன் ராவோ. ஸோ இது நிறைய பேர்த்துக்கு இவரை தெரியும்னு நினைக்கிறேன். லைக் வந்து இவர் இதுக்கு முன்னாடி ஒரு ஆல்பம் சாங் ஒரு 4-5 இயர்ஸ் பிஃபோராக பண்ணார். ஸோ அதுவுமே வந்து பயங்கரமான ஹிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பிக் பாஸோடைய டைட்டில் வின்னர் அவர் தான் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் லைக் இந்த மாதிரி மூவி நடிக்கணும்னு ஆசை வந்திருக்கு போல் இருக்கு. இப்போது அதை பற்றி பேசலாம். அதுக்கப்புறம் ஃபீமேல் லீடாக பண்ணவங்க யாருன்னா பாவியா. லைக் இவங்க ஜோ படத்தில் பண்ணியிருப்பாங்க, செகண்ட் ஹீரோயினா அவங்க தான். அண்ட் அதுக்கப்புறம் யார் யார் இதில் நடிச்சிருக்காங்கன்னா ரித்விக், இமான் அண்ணாச்சி, அதுக்கப்புறம் வடிவுக்கரசி அம்மா, நிழல்கள் ரவி, ராதா ரவி, பாலசரவணன், இந்த மாதிரி ஒரு 10 கேஸ்டிங் இருக்குது படத்தில். ஆக்சுவலாக இது ஒரு சின்ன படம் தான், நான் ஒத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு டைரக்ட் பண்ணவர் யாருன்னு பார்த்தோம்னா டிஆர் பாலா. லைக் இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு டெபியூட்டன் படமாக தான் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு படம் தான் அவருக்கு. அண்டு இந்த ஃபஸ்ட்டு படத்தில் அவர் வந்து ஒரு ப்ரொமோஷன் ஸ்டண்ட் ஒன்று பண்ணியிருந்தார். லைக் எல்லா ஈவெண்ட்லேயும் போயிட்டு அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்டர் ஏமாற்றிட்டார், என்னோடய கதையை வந்து நிறைய தடவை கேட்டுட்டு அவர் கடைசியில் வந்து எனக்கு சான்ஸே தராமல் லைக் என் படத்தில் நடிக்காமல் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த மாதிரி உனக்கு படமே எடுக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படின்ற மாதிரி வேற ஒரு ப்ரொடியூசரோ இல்லை சம்திங் வேற ஒரு டேரக்டருக்காகவும் அவர் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது வந்துட்டு என்னென்னா, ஓகே ஐ அக்செப்ட் தட். அவர் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி பண்ணியிருந்தாலும் ஓகே ஃபைன், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் பண்ணியிருக்க வேலையை ஒழுங்காக பண்ணியிருக்கீங்களா? லைக் உங்களுக்கு படம் எடுக்க தெரியாதுன்னு சொன்னார்ல, ஸோ அதை நீங்கள் ஒழுங்காக பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத பற்றி பேசுவோம் ஃபைனலி. அண்ட் இப்போது இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இவங்களை வச்சு இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு இல்லையா. நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காருன்னா பாசிட்டிவ் சைட் சொல்லணும்னா ஒரு 2-3 விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, எல்லாரையும் கேஸ் பண்ணி நடிக்க வச்சது. எல்லாருமே இந்த 10 கேரக்டர் சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே ஒழுங்காக ப்ராப்பராக நடிச்சிருக்காங்க ஒரு எல்லா இடத்துலையுமே. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் என்ன சொல்கிறது, பாலசரவணன் சாருடைய காமெடி அது ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 4-5 இடத்துல லிட்டில் ஸ்மைல் வர வைக்குது, அவ்வளோதான். அது ஒரு பாசிட்டிவ். அண்ட் அதுக்கப்புறம் சொல்லணுன்னா வேறு என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் ஹாஃபில் லைக் அந்த ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் போர்ஷன் ஒன்று வரும், பீரியாடிக் போர்ஷன். ஸோ அதை வந்து விஎஃப்எக்ஸ் பண்ண விதம். அண்ட் செகண்ட் ஹாஃபில் ஒரு பீரியாடிக் போர்ஷன் ஒன்று வரும், அதுவும் 5 to 10 மினிட்ஸ் தான். அதையும் பீரியாடிக், அந்த ரெண்டுத்தையுமே வந்துட்டு விஎஃப்எக்ஸ் பண்ண விதம் எனக்கு வந்து கொஞ்சம் ஓகேஷாக இருந்தது. அது ஓகே, கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. அண்ட் அதில் சொன்ன கதையுமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஓகே ஃபைன். இதை தாண்டி படத்தில் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. எதுக்காக இப்படி என்ன சொல்கிறது, ஒவ்வொருத்தனுடைய மணின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒன்றும் சும்மா கிடையாது. 150 ரூபா கொடுத்து ஒவ்வொரு படத்துக்கும் வரான். மாதத்தில் கஷ்டப்படுறதே ஒரு 2 படத்துக்கு தன்னோட புள்ளக்குட்டியோட போயிட்டு ஜாலியாக இருக்கணுன்றதுக்காக. இந்த மாதிரி வந்துட்டு 150 ரூபா நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க, தேவையில்லாத தப்பாக படம் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு வர்ற கோவத்துக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஏன்னா லைக் 150ன்றது இப்போ நீங்கள் பாருங்களேன், ஒரு தேட்டருக்கு 10 பேர் போனால் கூட 200 தேட்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா லைக் வந்துட்டு 3 lakhs rupees கிட்ட ஆகுது, சரிங்களா? அந்த 3 lakhs rupees-ஐ நீங்கள் ப்ரொடியூசர் இல்லைனா வந்துட்டு எடிட்டர் கையில் கொடுத்துருந்தீங்கன்னா இதை விட பெட்டராக ஒரு படம் அவர் எடிட் பண்ணியோ இல்லை ப்ரொடியூஸ் பண்ணி இன்னும் சூப்பராகவே எடுத்து கொடுத்துருப்பாங்க. இல்லை வேற ஒரு டெபியூட்டன் டேரக்டர்ஸ்ட்டை கொடுத்துருந்தீங்கன்னா அவர் ஒரு நல்ல படமாக நல்லா அந்த 3 லட்சத்தையோ இல்லை 5 லட்சத்தையோ வச்சு அதுக்குள்ளார எழுதி கொடுத்து பர்ஃபெக்டாக ஒரு படம் பண்ணியிருப்பார். இப்போ ரீசெண்டாக டூரிஸ்ட் ஃபேமிலி கூட அதே மாதிரி ஒரு படம் வந்துச்சு. அதில் பெருசாக செலவெல்லாம் கிடையாது. லைக் வந்து ஒரு 4-5 இடத்துல எடுக்கிற படம்னா கூட நல்லா இருந்துச்சு. இது எப்படின்னா லைக் வந்து சீனாக கன்வே பண்ண விதத்தை பற்றி பேசிடலாம். இப்போது ஒன்லைன்லாம் வேண்டாம், ஏன்னா இது நீங்கள் ஒன்லைன்னு சொல்லிக்கிற அளவுக்குலாம் இதில் ஒன்றுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீரோ வந்துட்டு ஃபாரினில் இருக்கார், சிங்கப்பூர். ஸோ அவர் வந்துட்டு ஒரு மியூசிக் பேண்டில் இருக்கார். அந்த மியூசிக் பேண்ட்லேருந்து லைக் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு பாடுறாரு, அதான் ஹீரோட இன்ட்ரோ. அந்த பாட்டே ஒரு 4 நிமிஷம் ஓடுது. அது முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ஹீரோயின் இல்லை, அது ஒரு சப் ஹீரோயின் வச்சுக்கலாமே, ஒரு 2 செகண்ட் வந்து போகிற ஹீரோயின், அவங்கக்கிட்ட போய்ட்டு ப்ரொப்போஸ் பண்ண போகிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா இன்னொரு பையன் வந்து ப்ரொப்போஸ் பண்ணிடுறான். சரி ப்ரொப்போஸ் பண்ணிட்டான்டா அப்படின்னு பார்த்தா இவர் அந்த சோகத்தில் அடுத்து 2 நிமிஷத்துலேயே ஒரு பாட்டு கேட்குற மாதிரியா இருக்குது. என்ன கான்செப்டில் எடுக்கிறாங்க 2 பாட்டுமே, ஆனால் கேட்குற மாதிரியே இல்லை. எனக்கா இரிட்டேட்டிங்காக இருக்குது, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மியூசிக் டைரக்டரும் யாருன்னு தெரியல, பிஜிஎம் போட்டதும் வந்துட்டு ஒன்றும் ஒர்க் ஆகலை, மியூசிக்கும் ஒன்றும் ஒர்க் ஆகலை. படத்தில் 5 சாங் இருக்குது. ஸோ இது அந்த 2 சாங் சொன்னேன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு இன்னொரு ஹீரோயின், அவங்க தான் வந்து சொன்னேன் இல்லையா, பாவியா, அவங்க வந்து வந்ததுக்கப்புறம் லைக்
அவங்களுக்கு ஒரு ரொமான்டிக் சாங் வைக்கிறாங்க. அந்த சாங்ல அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருது ஹீரோ கூட. ஸோ அந்த சாங்ல வந்துட்டு அதுவும் கேட்குற மாரி இல்ல. எனக்கு என்னடா பண்றீங்க? ஏன்டா இப்படி பண்றீங்க? ஒண்ணு கூட ப்ராப்பரா எழுதலைங்க. லைக் வந்துட்டு என்ன சொல்றது? காமெடி போர்ஷன்ஸாவே இருக்கட்டும். காமெடி போர்ஷன்ஸ்லாம் லைக் நம்ம ஏற்கனவே இந்த ரீல்ஸ் இதுலலாம் பார்த்த இந்த காமெடிஸ் தான் அப்படியே ரிப்பிட்டேட்டிவா வருது. அது இல்லாம பாலசரவணன் பண்ணாரான்னு பார்த்தோம்னா, ஒரு 4 இடத்துல லைட்டா கொஞ்சம் சிரிக்க வைக்கிறாரு. அத தவிர ஒண்ணுமே கிடையாது. டபுள் மீனிங் ஜோக்ஸ் நெறைய இருக்கு. அதெல்லாம் தேவையே கிடையாது படத்துக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒத்துக்கிறேன். இந்த மாரி வந்துட்டு ஹாரர், காமெடி, த்ரில்லர் தான் இது. ஸோ அதனால வந்துட்டு இதுக்கு பெருசா லாஜிக்கோ எதுவுமே நான் எதிர்பார்க்கலாம் கிடையாது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு செய்ற வேலைய ஒழுங்கா செஞ்சிருக்கலாம். விஎஃப்எக்ஸ் டீம்ன்றவங்க என்ன இது பண்ணாங்கன்னே தெரியல. செகண்ட் ஹாஃப்லலாம் வந்துட்டு ஒரு ஜின், அதாவது ஒரு நல்ல பேயாம். ஸோ அந்த நல்ல பேய்க்கு வந்துட்டு கெட்ட பேய்ன்னு ஒண்ணு இருக்கு. ஹீரோ அண்ட் வில்லன் அவங்க 2 பேரும். அவங்க 2 பேரையும் காமிக்கணுன்றதுக்காக கிளைமாக்ஸ்ல வந்து அந்த 2 பேய்க்குமான ஒரு ஃபைட் வச்சிருக்காய்ங்க. பேயிலேயே நல்ல பேய், கெட்ட பேய்ன்றதெல்லாம் நீங்க சொல்லி தானே நான் தெரியுது. அப்படின்ற மாரி இருக்கு. நான் காஞ்சனா படத்துல பார்த்துருக்கேன் தான். அதெல்லாம் ஒத்துக்கிறேன். அதுக்கு ஒரு வேலிட் ரீசன் இருக்கும். லைக் அந்த மாரி நெறைய படத்துல வேலிட் ரீசன் இருக்கும் பேய்க்கு. சரி ஓகே. இதுல அப்படி என்னடா பண்ணுச்சு அது 2ம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒண்ணும் புடுங்கல. லைக் வந்துட்டு செகண்ட் ஹாஃப் கிளைமாக்ஸ்லலாம் வந்துட்டு வர்ற டென்ஷன் மிஸ் இருக்கு. என்னடா அப்படியே அது விஎஃப்எக்ஸ் பண்ண விதமே வந்துட்டு ஒரு மாரி அப்ரப்ட்டா தேவையில்லாத ஒரு ஆணின்ற மாரி இருந்தது. லைக் வந்துட்டு அந்த பேய் வந்து ஒரு பாயிண்ட்ல ஹீரோவோட தோள்ல கை போடும். இல்ல யாரோடைய தோள்லயாவது கை போடுது அப்படின்னா, அந்த தோள்லேருந்து அவங்க கை எடுத்து விடுவாங்க. இல்ல லைக் வந்து அந்த கைய எடுத்து இப்படி வைப்பாங்கன்னா, லைக் என்னன்னா அது ஒரு மாரி அப்ரப்ட்டா தெரியுது. பச்சையா அது விஎஃப்எக்ஸ்ன்றது தெரியுது. நம்ம இந்த கடைகள்லலாம் வாங்குவோம்ல ஒரு ரூ. 10 ரூ. 20 பொம்மை. லைக் ஒரு பெரிய ஜைஜாண்டிக் மேன்ன்ற மாரி ஒரு பொம்மை வாங்குவோம்ல ஒரு ரூ. 100க்குள்ள. ஸோ அந்த பொம்மைய வச்சு இவங்க ப்ராப்பரா அதை எடிட் பண்ணியிருந்தா கூட ஒழுங்கா வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு. அத வீடியோ மேக்கிங் பண்ணியிருந்தா கூட. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒண்ணுமே ஒர்க் பண்ணல. லைக் ஒரு ஒரு ஒன் லைன்ல சொல்லுவாங்கல்ல, இந்த மாரி வந்துட்டு வேண்டா வெறுப்புக்கு உள்ளே வித்து காண்டா மிருகம்னு பேர் வச்ச மாரி எல்லாருமே படத்துல வேண்டா வெறுப்புக்கு நடிச்ச மாரியே இருந்தது. டைரக்டர் முதற்கொண்டு வேண்டா வெறுப்புக்கு இந்த படத்த எழுதின மாரியே இருந்தது. எதுக்காக இப்படி பண்ணணும்? யாரு அப்பன் விட்டு காசுன்னு நெனச்சு இப்படி பண்றாங்கன்னு தெரியல. எனக்கு நடிச்சவங்க மேல எந்த கோவமும் கிடையாது. லைக் டைரக்டர் உட்காந்து ஒழுங்கா எழுதியிருந்தாரு. லைக் வந்து இத எப்படி ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்றதே ஃபர்ஸ்ட் எனக்கு டவுட்டா இருக்கு. டைரக்டர் ஒழுங்காவே எழுதல. லைக் இத கேட்டுட்டு அத அவங்க ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காங்க. என்ன எனக்கு புரியலையே. யார ஏமாத்துறதுக்கு இப்படிலாம் பண்றீங்க? எதுனால இப்படி பண்றீங்க? அப்படின்ற மாரி இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் ஆடியன்ஸ்லாம் முட்டாள்னு நெனச்சுட்டாங்களா? அப்படின்ற மாரி ஒரு செகண்ட் ஹாஃப்லலாம் ஒரு ஐட்டம் சாங் வேற வருது. அதெல்லாம் பார்க்கவும் வைக்கல, கேட்கவும் வைக்கல. என்னத்துக்கு எடுக்குறானுங்க? கிளைமாக்ஸுக்கு முன்னாடி ஒரு சாங் வருது. ஐயோ! என்னத்த? அவ்வளோதான். மத்தபடி இதில சொல்லிக்கிற மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. அதுவும் இன்டர்மிஷன் பிளாக்குக்கு அப்புறம் வர அந்த ஜின்னுன்ற பேயி, அது ஒவ்வொரு சீன்ல வரதும் அப்படியே உறுத்தலாவே இருக்கு பார்க்கறதுக்கே. ஏன்னே தெரியல. அண்ட் மத்தபடி இதில சொல்ற அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. லைக் அவ்வளோதான். இதோட என்னுடைய ரிவ்யூவ முடிச்சுக்கிறேன். சரிங்களா? முடிஞ்சவங்க தனக்கு வந்துட்டு அவ்வளவுக்கு என்ன சொல்றது? மன வலிமை, அப்புறம் உடல் வலிமை, எல்லா வலிமையும் இருக்குன்னா தியேட்டர்ஸ்ல போய் பாருங்க. நான் இப்போ ரீசென்ட்டா தான் தியேட்டர்ஸ்ல பார்த்தேன். தெரியாம போய் மாட்டிக்கிட்டேன்னு நெனைக்கிறேன். முகன் ராவோட அந்த அந்த ஒரு ஐகான பார்த்துட்டு. ஆனா அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. யார் நடிச்சாலும் இனிமேட்டுக்கு படம் ஓடும். ஸோ அதனால வந்துட்டு ஒரு நல்ல படமா இருந்தா போங்க. ஏன்னா உங்களுடைய மணி உங்களுடையது. ஸோ அதனால செலவு பண்றத பார்த்து செலவு பண்ணுங்க. வரட்டா? பை பை. லவ் யூ.